யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இந்த சின்ன நண்டு வச்சு ரசம் செய்ய போகிறோம். வாங்கோ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். எல்லாருக்கும் நல்ல தடிமண் இதுகள் வச்சு அந்த நண்டு சின்ன நண்டு வச்சு இடித்து ரசம் வைக்க போகிறோம். வாங்கோ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நண்டு, உள்ளி, செத்தல், புளி, தக்காளி பழம், கருவேப்பிலை, சீரகம், உப்பு, மிளகு, மல்லி. வாங்கோ இப்படி செய்யறேன்ட்டு பார்ப்போம். கறியை போடுவோம். கறியை போட்டு வடித்து எடுப்போம். புளியை கரைச்சி எடுத்துக்கொண்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் தண்ணியை கொதிக்க வச்சு இப்போ இதில் 1 லிட்டர் தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை இதுக்குள்ள விடுறேன். காணாது நாங்கள் இன்னொரு லிட்டர் விட போகிறோம். 2 லிட்டர் தண்ணி விடுறேன். நாங்கள் கொதிக்க வச்சுட்டு இந்த புளியை கரைச்சி விட போகிறோம். புளியில் எல்லாம் கொதிக்கட்டும். மிச்ச சக்கையும் கரைச்சி அந்த புளியையும் இதுக்குள்ள விட போகிறோம். இதுக்கு அளவான உப்பையும் போட போகிறோம். இதெல்லாம் இருந்து கொதிச்சு கொண்டே இருக்கட்டும். நாங்கள் அதுக்கிடையில் நண்டையும் உரலில் இடித்து போட போகிறோம். நண்டு சரியான சின்ன நண்டு, குட்டி நண்டு தான் வேண்டி இருக்குது. இந்த ரசத்துக்காக சொல்லி வேண்டி வச்ச நாங்கள் ரசம் வைக்கிறதுக்கு இதை இதுக்குள்ள இடிக்க போனோம். நல்லா குத்தி முளைச்சி இதாகும். நல்லா குத்தி இதுக்காக போடுவோம். நாங்கள் இதையும் நல்லா அவிய விடுவோம். தண்ணி கொதிக்கட்டும். இதுக்குள்ள நண்டு முழுக்க இடித்து போட்டுட்டோம். நல்லா சிலதுகளை நல்லா இடி தெரியாமல் அப்படியே நல்லா தூளாயும் இடிச்சாச்சுது. இது நல்லா அவியணும். இதுக்குள்ள நாங்கள் புளி, இந்த நண்டு, உப்பு இவ்வளோதான் போட்டிருக்கிறோம். மற்றதுகள் கொதிக்கப்படாது. நல்லா கொதித்து இதுக்கு சாறு முழுக்க இறங்கின அப்புறம் தான் இதோடு சேர்த்து இந்த தக்காளி பழத்தையும் கருவேப்பிலையும் போடுறோம். இதுகளெல்லாம் நல்லா கொதித்து அவியட்டும். இது நல்லா கொதிக்க மட்டும் திறக்க மாட்டோம். இப்படியே நல்லா கொதித்து அவியட்டும். நாங்கள் இது கொதிக்கல இங்கே அளவு இடிக்கிறார்களா பார்ப்போம். அது நல்லா கொதித்து நல்லா பொங்கி கொதி வந்த பிறகு 5 நிமிஷம் மட்டும் நாங்கள் அதை துறக்கவே மாட்டோம். அது கொதிச்சு கொண்டே இருக்கட்டும். இப்போ நாங்கள் இதை இடித்து ஆயத்தப்படுத்தி வைப்போம். இதுக்குள்ள 3 மேசக்கரண்டி மல்லி போட்டிருக்கிறோம். இதுக்குள்ள 2 முழு மேசக்கரண்டி மிளகு போட்டிருக்கோம். இதுதான் அந்த உரைப்புகள் எல்லாம் தடிமடுக்க நல்லா இருக்கும். இது சீரகம் 1 மேசக்கரண்டி 1.5 போடுங்கோ சீரகம். இதை இடிப்போம்னே. இதுக்குள்ள 4-5 செத்தலையும் போட்டு இடிப்போம். இந்த இதுகளை இடிச்சிருக்கிறோம். மல்லி உள்ளிகள் இனி இதுக்குள்ள உள்ளியை போட்டு இடிக்க போகிறோம். இதுக்குள்ள மல்லி, மிளகு, சீரகம், செத்தல் இவ்வளவும் போட்டுக்கிறோம். இனி இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிக்க போகிறோம். உள்ளி தோலோடையே போடுறோம். நல்லா கொதிச்சு கொண்டு இருக்கு பாருங்க. நாங்கள் அதை இடித்து முடியலாம். ஆனால் இது நல்லா கொதிச்சிட்டுது. இப்படியே விடுவோம் 5 நிமிஷத்துக்கு. இது நல்லா கொதிச்சு கொண்டே இருக்கட்டும். கொதிச்சு இந்த நண்டில் இருக்க சாறு எல்லாம் இறங்கட்டும். இப்போ நாங்கள் இங்கால இடித்து முடிச்சது எல்லாம் பழிக்க போகிறோம். மிளகு, மல்லி, சீரகம், உள்ளி, செத்தல் இவ்வளவு இதுக்குள்ள போட்டிருக்கிறோம். இதுகளை நாங்கள் பெருசாக கொதிக்க விட மாட்டோம்.
நல்லா கொதித்து நல்லா அந்த சாறு எல்லாம் அதுக்குள்ள இறங்கட்டும். இப்போ நாங்கள் கொஞ்சம் நேரம் மெல்லிய நெருப்பில் விடுவோம். 800க்கு வந்துட்டு கிட்டத்தட்ட நாங்கள் 10 நிமிஷமாக கொதிக்க வச்சுக்கணும். நாங்கள் இதெல்லாம் அமைஞ்சது சாறு எல்லாம் இதுக்குள்ள இறங்கி இருக்கோம். இப்படியே இந்த மிளகு சீரகம் அரைச்ச மிளகு சீரகங்கள்லாம் போட போகிறோம். இதை போட்டுட்டு நாங்கள் பெருசாக கொதிக்க விட மாட்டோம். நுரைச்சி கொஞ்சம் ஒரு கொதி வர அப்படியே நிப்பாட்ட போகிறோம். வேறோ அடுப்பை இது நீங்கள் பிள்ளைகளுக்கு காய்ச்சி போட்டு சூப் மாதிரி ஒரு கோப்பைகளை பார்த்து கொடுத்தீங்கன்னா குடிக்கணும். காய்ச்சி போட்டு பிள்ளைகளுக்கு சூப் மாதிரி சின்ன சின்ன கோப்பைகளை பார்த்து கொடுத்தீங்கன்னா குடிச்சு கொண்டு இருப்பணும். நம்ம நான் இதை நிப்பாட்ட போகிறேன். இந்த சூட்டிலேயே அதை நாங்கள் போட்டது இல்லாது வெந்துடும். ஆட்டி போட்டு வைப்போம். திறக்காதீங்கோ, அப்படியே இருந்து 6 மட்டும் இருக்கட்டும். திறப்பம் கொதி நல்லா அடங்கிட்டுது. திறக்கையிலே நல்ல மனமே இருக்கும் உங்களுக்கு. இது தொண்டனோ இதுகளுக்கு நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு. தடிமன் காய்ச்சல் எல்லாருக்குமே தேடி கொடுப்பணும். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கோ. இப்போ யாழ்ப்பாணத்தில் பரவலாக ஒரு காய்ச்சல் உண்டு, 3 நாள் காய்ச்சல் உண்டு பரவி கொண்டு வருது. அவைகளுக்கு இதமாக இருக்கும் குடிக்க.